Hello friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு புதுமையான சுவையில ஆட்டுக்குடல் ரத்த வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆட்டுக்குடல் ரத்த வறுவல் செய்யறதுக்காக அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. சூடானதுக்கு அப்புறமா சோம்பு சிறிதளவு சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலா நம்ம நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நமக்கு சுவை வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்ததா இதுல கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இப்போ உள்ள சேர்த்துலாங்க. நமக்கு வெங்காயம் எவ்வளவுக்கு சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால அதிகமாவே வந்துட்டு நம்ம பெரிய வெங்காயம் உள்ள சேர்த்தாச்சுங்க. இந்த மாதிரி ஆட்டுக்கூடல் ரத்த வறுவலை உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்குங்க. நம்ம வந்துட்டு குடல் தனியா செய்வோம், ரத்தம் தனியா செய்வோம், ரெண்டுமே சேர்த்து செஞ்சிருக்க மாட்டோம். செஞ்சு பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அட்டகாசமான சுவையில இருக்குங்க. நம்ம அடுத்ததா இதுல நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்ப இதையும் வந்துட்டு நம்ம நல்லா வதக்கி விடணுங்க. குடல் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததா இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள சேர்த்துக்கலாங்க. இப்படி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சுவை வந்துட்டு உங்களுக்கு முற்றிலுமே வந்துட்டு புதுமையானதா இருக்குங்க. சோ உங்க வீட்டுல நீங்க மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க ஒரு முறை. இப்ப பாருங்க, இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்க ரத்தத்தை வந்து அப்படியே உள்ள சேர்த்துடலாங்க. இது வந்து அப்படியே சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. பட்டை சோம்பு பவுடர் இப்ப வந்துட்டு இதுல உள்ள சேர்த்துக்கோங்க. பட்டையும் சோம்பையும் எடுத்து நான் பவுடர் பண்ணி வச்சிருந்தாங்க, அதையும் உள்ள சேர்த்துட்டு மல்லித்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம தண்ணி எதுவும் அதிகமா சேர்க்க வேணாங்க. நல்லா சுத்தம் பண்ணி வேக வச்சு எடுத்திருக்க குடலையும் உள்ள சேர்த்துட்டு மிளகாய் பொடியும் சேர்த்துக்கலாங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இது வந்துட்டு அப்படியே இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணுங்க. நமக்கு வந்துட்டு நல்லா ரத்தத்திலையும் அந்த குடல்லையும் வந்துட்டு இந்த கிரேவி எல்லாம் பிடிச்சி ரொம்ப அருமையான டேஸ்ட்ல கிடைக்குங்க. நல்லா கலந்து விடுங்க. இப்ப பாருங்க, ரொம்ப அருமையான ஆட்டுக்குடல் ரத்த வறுவல் நமக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. மேலால வந்துட்டு நீங்க பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்க்கும் போது நமக்கு ரொம்பவே நல்லா அருமையான டேஸ்ட்ல கிடைக்குங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு நம்ம வீட்டுல இதை செஞ்சு முடிச்சிடலாங்க. இத வந்து நீங்க சாப்பாட்டுல எல்லாம் போட்டு சாப்பிடும் போது உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். மேலால வந்துட்டு மல்லித்தலை கொஞ்சமா சேர்த்துட்டு கிளந்திட்டு விட்டுருங்க. நம்ம அடுப்புல இருந்து இறக்கும் போது கொஞ்சம் தனியா இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம இறக்கி வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இது கெட்டி ஆயிடும். கொஞ்ச நேரத்திலே பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்க வந்து அப்படியே சைட் டிஷ் மாதிரி கூட எடுத்து சாப்பிடலாம், சாப்பாட்டுல போட்டு வேணாலும் சாப்பிடலாம். ரொம்ப அருமையான டேஸ்ட்ல இருக்கும். இந்த ஆட்டுக்குடல் ரத்த வறுவலை உங்க வீட்லயும் நீங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இது கண்டிப்பா பிடிச்சதா இருக்குங்க. பார்க்கும் போதே வந்துட்டு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போலதான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.